guys, welcome back to my channel. It's me Sathya. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, நீங்க டெய்லி பேஸ்ல போட்டு போற ஐலைனரே வந்து எப்படி ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு லைனரா வந்து போடுறது. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா, இந்த வீடியோல நார்மல் ஐலைனர் பிளஸ் ஒரு விங் லைனர் ரெண்டுத்துமே வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐலைனர் போடும்போது நிறைய கேர்ள்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசுவலாக இந்த மாதிரி ஐஸை ட்ராக் பண்ணிவிட்டு வந்து ஐலைனர் வந்து போடுவாங்க. அண்ட் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபுல்லாக ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி ஐலைனர் போடுவாங்க. இந்த 2 மெத்தடுமே வந்து ஒரு ராங்கான ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். யூசுவலாக ஐலைனர் போடும்போது இந்த மாதிரி பார்ஷியலாக நம்ம ஐஸை ஓப்பன் பண்ணிட்டு தான் ஐலைனர் போடணும். ஐலைனர் சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக மெப்ளினில் இருக்கக்கூடிய கொலாசல் போல்ட் லைனர் தான் யூஸ் பண்ணுறேன். இதனோட வாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன தின்னான லைனாக வந்து இருக்கும். கொஞ்சம் அதனோட வாண்ட் வந்து பெருசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைனர்ஸ் வந்து சூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஐலைனர் வந்து பர்ஃபெக்டாக வந்து வரும். ஸோ யூஸ்வலாக ஐலைனர் போடும்போது மிடில் ஆஃப் தி ஐலிட்ஸ்லேருந்து வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ மிட்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணி எண்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து போயிடணும். ஸோ குட்டி குட்டி ஸ்ட்ரோக்காக சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸாக தான் வந்து நீங்கள் கொடுத்து உங்களுடைய ஐலைனரை வந்து மிடில்லேருந்து எண்டுக்கு வந்து கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட்டு கொடுக்குற ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே எஸ்பெஷலி இப்போ போடுற ஐலைனர் எல்லாமே பார்த்திங்கன்னா என்னோடய லேஷ் பேண்ட் இருக்கு இல்லையா, அதை ஒட்டி தான் வந்து நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லைனர் வந்து போட்டுக்கிறேன். மிடில்லேருந்து எண்டு ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட லேஷ் பேண்டை ஒட்டி வந்து ஒரு ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி வந்து கொடுத்து லைன் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனுக்கே வந்து நம்மளுடைய ஐலைனர் வந்து கொண்டு போகணும். இந்த மாதிரி போகும்பொழுது தான் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி நல்ல ஷார்ப்பான ஒரு எட்ஜ் இருக்கிற மாதிரி வந்து ஐலைனர் வந்து தேவைப்படும். இப்போது நீங்கள் ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு போய் நீங்கள் ஐலைனர் வந்து போடும்பொழுது உங்களுக்கு நல்லாவே வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நல்லா தின்னான லைன் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஸ்டார்டிங் பார்ட்லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதை விட நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, அதாவது மிட்லேருந்து எண்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஐலைனருக்கும் ஐக்கும் ஒரு டெஃபினேஷன் வந்து கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு சிம்பிளான மெத்தட் இது தான் ஐலைனர் போடும்போது. இதை வந்து டெய்லி பேசிஸில் ஸ்கூல் காலேஜுக்கு போகலாம். அண்ட் நெக்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விங் லைனர் மாதிரி தான் வந்து போட போகிறோம். ஸோ விங் லைனர் போடும்போது பார்த்திங்கன்னா வந்து இந்த லோவர் வாட்டர் லைன் இருக்கு இல்லையா, ஸோ லோவர் வாட்டர் லைன்லேருந்து வந்து விங் வந்து போகிற மாதிரி தான் நம்ம எப்போவுமே வந்து நம்ம விங் லைனர் வந்து போடணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லோவர் வாட்டர் லைன்லேருந்து நான் ஒரு சின்ன ஸ்ட்ரோக்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஸ்ட்ரோக்ஸ் வந்து நல்லா நீட்டாக கரெக்டாக பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்ட்டு அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு ஒரு அவுட்டர் லைன் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா லோவர் வாட்டர் லைன்லேருந்து அப்பர் வாட்டர் லைனுக்கு வந்து நான் இதை வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இதை மாதிரி போடும்பொழுது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஸ்கெட்ச் மாதிரி வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு பர்ஃபெக்டாக நம்ம வந்து ஃபில் பண்ணும்போது பர்ஃபெக்டாக அந்த விங் லைனர் வந்து வந்துடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு அவுட்டர் லேயர் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நான் அந்த விங்கை வந்து நான் ஃபுல்லாக வந்து ஃபில்லின் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த விங் சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் போட்டிருக்க லைனரையும் வந்து கொஞ்சம் திக்கன் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா வந்து அந்த ஐலைனர் லுக்கே வந்து எலிகண்ட்டாக வந்து எடுத்துக்காட்டும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த விங் மட்டும் தனியாக தெரியுது. ஸோ அதனால் வந்து என்னுடைய ஐலைனர் போட்டிருக்கேன் இல்லையா, அதை வந்து லேஷ் பேண்டுக்கு மேலே இருக்கிற ஐலைனரையும் வந்து கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது விங்குக்கும் அந்த நம்ம போட்டுக்க லைனருக்கும் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஷேப் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விங் லைனர்ஸ் வந்து ஒரு சில கேர்ள்ஸுக்கு வந்து டெய்லி பேசிஸில் போட்டு போகிறவங்களும் இருக்காங்க. அண்டு அக்கேஷ்னலாக வந்து ஏதாச்சும் ஃபெஸ்டிவ் சீசனுக்கும் போடும்போது நல்ல ஒரு லுக்கை வந்து எடுத்துக்காட்டும். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.